வெல்கம் டு தமிழ் கேர்ள்ஸ் சேனல். இன்றைக்கி இந்த சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மைக்ரோ டாஸ்க் ஒர்க் புதுசாக ஒரு டாஸ்க் ஓப்பன் ஆகிருக்கு. முன்னாடி நம்ம பண்ண டாஸ்க் தான், அதை எப்படி பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டுடே டாஸ்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி டாஸ்க் பேஜை கிளிக் பண்ணுங்கள். ஒரு வீடியோ வரும். அந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் டாஸ்க் பேஜ் கீழே உங்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் திறக்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்க வேண்டுமா? கோ டு டாஸ்க் பேஜை கிளிக் பண்ணுங்கள். ஓகே டீம் மெம்பர்ஸ், இந்த வீடியோவில் டாஸ்க் பேஜ் ஓப்பன் பண்ணோடனே கீழே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் டவுன்லோட் அப்ளிகேஷன் இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணி தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணால் உங்களோட ரிஜிஸ்டர் அங்கே ரிஜிஸ்டர் ஆகாது, அமௌண்ட்டும் ஆட் ஆகாது. டவுன்லோட் பண்ணுங்கள் ஆப்பை. கீழே ப்ளே ஸ்டோர் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே ப்ளே ஸ்டோரில் போயிட்டு காமிக்கும். இங்கே இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களோட லொக்கேஷன் கேட்கும். உங்கள் லொக்கேஷன் சர்ச் பண்ணி அதை சப்மிட் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கேட்கும். கன்ஃபார்ம் கொடுத்துட்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இங்கே ஹோம் பேஜில் உங்களோட மொபைல் நம்பர், நேம் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அமௌண்ட்டு ஆட் ஆகும். லாகின் ரிஜிஸ்டர்னு காமிக்கும். உங்களோட மொபைல் நம்பர் கொடுங்க. எஸ்பிஓக்கு என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அதே கொடுங்க. ஓடிபி நம்பர் வரும், அதை போட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அவ்வளோதான். ஒரு தடவை ரிஜிஸ்டர் பண்ணால் திரும்ப ரிஜிஸ்டர் பண்ணணும் அவசியம் இல்லை. இதில் ஏதோ ஒரு ப்ராடக்டை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. இப்போ ஒரு தடவை இந்த டாஸ்க் இருக்கிற வரைக்கும் இந்த டாஸ்க்கு பண்ணுங்கள். வேறு டாஸ்க் மாறிடுச்சுன்னா அடுத்த டாஸ்க்கு அது எப்படிங்கிற வீடியோ நான் போடுறேன். இப்போ இதை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் இது என்னென்ன இருக்குது, இந்த ப்ராடக்டோட டீட்டெயில் என்னென்ன இருக்குங்கிறத அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. இதோட டைட்டில் கூட நம்ம முன்னாடி பண்ணோம்ல, ஃபேஸ்புக்கில், அமேசானில் பண்ணது மாதிரி இதோட டாஸ்க் என்ன பண்ணணும்னா, இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணுறாருந்தாலும் பண்ணலாம், இல்லைனா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அப்படியே நம்ம அப்லோட் பண்ணலாம். இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. அடுத்தது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டோம். அடுத்தது இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நம்ம ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ண போகிறோம். அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரெகுலராக என்ன பண்ணுவோன்னா, ஒரு ஹேஷ்டாக் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அங்கே போயிட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது ஃபேஸ்புக்கில் இதை நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். நம்ம சூஸ் பண்ண ப்ராடக்டோட ஸ்க்ரீன்ஷாட் இங்கே வந்துருச்சு. இப்போ நம்ம அங்கே காப்பி பண்ணோம்ல, அதோட இதை இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை போஸ்ட் பண்ணிடுங்க. போஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, போஸ்ட் பண்ணிவிட்டு கீழே அதை காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணி வச்சுட்டு இங்கே போய் நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு ஃபேஸ்புக்கில் நம்ம போஸ்ட் பண்ண அந்த லிங்கை காப்பி பண்ணிவிட்டு இங்கே அந்த யூஆர்எல்லை பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம என்னதில் நம்ம கொடுத்துருக்கோம், ஃபேஸ்புக்கை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததும் ஃபேஸ்புக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க.
கரெக்டாக பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் டவுட்டு இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.